நீங்கள் அனுபவிக்க என்ன ஆகும்னா இது எங்கேயுமே மாறுறதில்ல. அவர் திருப்பி 1 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு சரியாகும். அது வரைக்கும் அவருக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துறதுக்காக ஒரு கடவுளை வேண்டிக்குங்க, கடவுளை வழிபடுங்கன்னு சொல்லலாமே தவிர அது தீர்வு கிடையாது. நான் சொல்கிறது அது ஆறுதல் வார்த்தை தான். அப்போ எல்லாமே உங்களுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் ஏன் மாற்றாமல் இருக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்கிறதா தான். இப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் வந்து பஞ்சபட்சியில் நான் நினச்சா எதையும் சாதிப்பேன், பச்சி தெரிஞ்சவனுடன் பகைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி நான் வந்து நான் நினச்சதெல்லாம் வந்து இது பண்ணிடுவேன், பச்சியை வச்சு நான் சாதிச்சிருவேன். பச்சியை வச்சு என்ன செய்யலாம்? நிறைய திருத்தலாம், திருடங்களெல்லாம் திருத்தலாம், திருடங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் இல்லைங்களா? எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுகள் மருந்து இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான், பச்சியை வச்சு மருந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ உன்னால் எதை கண்டுபிடிக்க முடியும்னா என்னுடைய வாழ்க்கை கெடுக்க மட்டும்தான் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப இது பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்கிறது மாதிரியும் மக்களை திசை திருப்புறதுக்காக வச்சுருக்க மாதிரி ஒன்று செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஜாதகம் நிறைய பேருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஜோசிக்காரங்க பெரிய ஜோசிக்காரங்களுக்கு ராகுக்கு எது 2ல் இருக்குது, ராகுக்கு எது தோஷம் இருக்குது, பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது, 5 கெட்டு போயிருக்கு, 7 கெட்டு போயிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு நினச்ச காரியம் விளங்கலை, தொட்ட காரியம் தொடங்கலை, நீங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த காரியத்துக்குள்ளே போகவே முடியல, குடும்பத்துக்குள்ளே நிம்மதியே இல்லை, எல்லா விஷயமும் சண்டையாகுது, நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்த காசு வரல அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லிவிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க.